அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களை நீங்க எனக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாது, நீங்க எனக்கு எந்த நன்மையும் ஏற்படுத்த முடியாது. உன்னை வச்சு எனக்கு தீங்கும் இல்லை, உங்களை வைத்து எனக்கு நன்மையும் இல்லை. யா இபாதி, என்னுடைய அடியார்களை, உங்களில் ஆரம்பமானவர் இறுதியானவர் அப்படின்னா ஒவ்வொருவரும் மனிதர்கள் ஜின்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் உள்ள அத்தனை பேரும் மிக மிக இறையச்சமுடைய ஒரு நபராக எல்லாருமே நல்லவங்களா மாறிட்டீங்க. அப்படி மாறிவிட்டால் கூட மாசாத தாலிக ஃபீ முல்கி ஷைஅன், அது என்னுடைய அதிகாரத்தில் எதையும் அதிகப்படுத்தாது, அதனால எனக்கு எந்த தேவையும் இல்லை. அடுத்து நபி அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக, யா இபாதி, என்னுடைய அடியார்களை, லவ் அன்ன அவ்வலக்கும் ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அஃஜரி கல்பி ரஜுலின் வாஹிதின், உங்களில் உள்ள முதலாமவர் இறுதியானவர் மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் மிக மிக மோசமான ஒரு உலகத்திலே இவனை விட மோசமானவன் இல்லை என்று ஒருவனை நீங்கள் அடையாளம் காட்டினால் அவனைப் போலவே அனைவரும் மாறிவிட்டால், அந்த மோசமானவனைப் போலவே எல்லோரும் நீங்கள் மாறிவிடுவீர்களே, ஆனால் அதுவும் என்னுடைய அதிகாரத்தில் எதையும் குறைத்து விடாது. நீங்க எல்லாருமே என்ன வணங்கி ரொம்ப ரொம்ப இறையச்சவாதின் உலகத்தில் உள்ள எல்லாரும் பேர் எடுத்தாலும் என்னுடைய அதிகாரத்தில் அதை எதையும் அதிகப்படுத்தாது. நீங்க எல்லாருமே கெட்டவர்களாக மாறி போய் என்னை வணங்காமல் விட்டால் கூட என்னுடைய அதிகாரத்தில் எதையும் குறைத்து விடாது. நீ என்ன வணங்குறதுனால எனக்கு எந்த கர்வமும் இல்லை, நீ என்னை வணங்காமல் விடுவதால் எனக்கு எந்த இழிவும் இல்லை. நான் தன்னறிவு பெற்றவன், நான் கனி, நீங்க தான் ஃபக்கீர், உங்களுக்கு தான் நான் தேவை, எனக்கு நீங்க தேவையில்லை, உங்களுடைய இபாதத் எனக்கு தேவையில்லை. நீ என்னை வணங்குவது உன்னுடைய நன்மைக்காக. நான் உனக்கு ஹிதாயத்து காட்டாவிட்டால், நான் உனக்கு குர்ஆனை வழங்கியிருக்காவிட்டால், நான் உனக்கு இந்த வானபூமியை படைத்திருக்காவிட்டால் உன்னுடைய நிலைமை என்ன என்று யோசித்து பார். இந்த கருத்தாக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களுக்கு சொல்லி நமக்கு பாடம் நடத்துறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தில் வாரந்தோறும் வியாழக்கிழமை திருக்குரான் விரிவுரை வகுப்பை நாம் நடத்தி வருகிறோம். சூரா ஃபாத்திர் என்கிற அத்தியாயத்திற்குரிய விரிவுரையை தொடர்ச்சியாக ஆரம்பம் முதல் பார்த்து வருகிறோம். இதுவரை 14 வசனங்களுக்கான விளக்கத்தினை பார்த்திருக்கிறோம். முந்தைய வசனங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த அத்தியாயத்தினூடாக அந்த வசனங்களினூடாக சொன்ன தகவல், மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்ன ஏகத்துவ பிரச்சாரத்தை ஏற்க மறுத்தார்கள், சிலை வழிபாட்டிலே மூழ்கியிருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, அவர்களிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள், பதிலளிக்க மாட்டார்கள், மறுமை நாளில் உங்களது கோரிக்கைகளை நீங்கள் அல்லாஹ்விற்கு இறைவனாகிய எனக்கு அவைகளை இணையாக்கியதை மறுத்து விடுவார்கள் என்கிற செய்தியினை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்னான். அப்படி சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது 15வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அன்துமுல் ஃபுக்கராஉ இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உடையவர்கள், அல்லாஹுதான் தேவைகளற்றவன் புகழுக்குரியவன். இதுதான் 15வது வசனம். அந்த முந்தைய தொடர்ச்சியில் நீங்கள் பார்த்து வரும்போது ரொம்ப தெளிவாக இந்த வசனம் என்ன கருத்தை சொல்கிறது என்பது புரியும். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அன்துமுல் ஃபுக்கராஉ இலல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள், வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தேவைகளற்றவன் புகழுக்குரியவன். உங்களுக்கு தான் அல்லாஹ் தேவை, நீங்க அல்லாஹுக்கு தேவையில்லை. இதை வேறு வார்த்தையில் சொல்றதா இருந்தால் நீங்க எல்லாருமே ஃபக்கீர். அல்லாஹ் சொல்கிறான், நீ எனக்கு இணையா நீங்க யாரையெல்லாம் ஆக்கி அவர்களிடம் துவா செய்து கொண்டிருக்கிறீர்களோ, பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அவைகள் அனைத்தும் நீங்க எனக்கு இணையாக்கக்கூடிய சிலைகள், நபர்கள் எல்லாருமே ஃபக்கீர், தேவையுடையவர்கள். என்பால் நீங்கள் தேவையுடையவர்களா இருக்கிறீங்க. நான் ஒருவன் தான் கனியாக இருக்கிறேன், தேவைகளற்றவனாக இருக்கிறேன், புகழுக்குரியவனாக இருக்கிறேன் என்கிற இந்த கருத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஒரு மனிதனை பொறுத்தவரை அவர் யாரா இருந்தாலும், இறைநேசராக இருந்தாலும், மகானா இருந்தாலும், இறை தூதராக இருந்தாலும், எந்த நிலையில வைத்து கொண்டாடப்படக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ்வை விட்டுவிட்டு மனிதர்களால் அறியாமையின் காரணத்தினால் வணங்கப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் அல்லாஹ்வின்பால் ஃபக்கீரா இருக்கிறான், பல வகையில தேவைகள் உடையவனாக இருக்கிறான்.
மனுஷனுக்கு பல தேவைகள் இருக்கிறது. பிறந்ததிலிருந்து மௌத்தாவர வரையிலையும் அவனுக்கு பல தேவை இருக்கு. அவன் பிறப்பதற்கே தாய் தந்தை தேவை, பிறந்ததற்கு பிறகு உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை, தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் தேவை, தூக்கம் தேவை, அன்பு தேவை, ஆடை தேவை, சூரிய வெளிச்சம் தேவை. அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாம இவைகள் எல்லாமும் அல்லாஹ் நமக்கு தந்தது. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம இந்த உலகத்துல ஒரு மனிதன் உயிர் வாழவே முடியாது, சர்வைவ் பண்ணவே முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், பல ஆயிரம் தேவைகள் உடையவன் நீ ஃபக்கீர், நீங்க எல்லாருமே என் பக்கம் தேவை, நான் இல்லைன்னா நீ எப்படி வாழ்வ? நான் தண்ணி தராவிட்டால் நீ எப்படி உன்னுடைய தாகம் தீர்ப்பாய்? நான் ரிஸ்க் தராவிட்டால் நீ எப்படி உன்னுடைய பசியை போக்குவாய்? அல்லாஹ் கேட்கிறான். மனுஷனுக்கு குடும்பம் தேவை, ஆதரவு தேவை, அன்பு தேவை, அரவணைப்பு தேவை. கவலைப்படும் போது அவனுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும், நல்ல ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது அவனுக்கு பாராட்ட வேண்டும். எல்லாவற்றின் பக்கமும் மனிதன் தேவையுடையவனா இருக்கிறான். அல்லாஹ் இவைகள் அனைத்திலிருந்தும் தேவைகள் அற்றவனாக, எந்த ஒரு தேவையும் இல்லாதவனாக அல்லாஹ் இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஸ்லிம்ல 5033வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ் சொல்வதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஹதீஸ்களுக்கு ஹதீஸ் கலையில ஹதீஸ் குதுசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பெயர் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களை நீங்க எனக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாது, நீங்க எனக்கு எந்த நன்மையும் ஏற்படுத்த முடியாது. ஒன்றை வச்சு எனக்கு தீங்கும் இல்லை, உங்களை வைத்து எனக்கு நன்மையும் இல்லை. யா இபாதி, என்னுடைய அடியார்களை. அல்லாஹ் எந்த அளவுக்கு தேவையற்றவன்கிறத இந்த ஹதீஸில் நம்ம விளங்க முடியும். அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிது மின்கும் மா ஜாத தாலிக ஃபீ முல்கி ஷைஆ. உங்களில் ஆரம்பமானவர் இறுதியானவர், அப்படின்னா ஒவ்வொருவரும் ஆரம்பமானவர் இறுதியானவர், மனிதர்கள் ஜின்கள், கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிது மின்கும், எல்லாருமே நீங்க எல்லாரும் மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஏ டு செட் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் உள்ள அத்தனை பேரும், மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் உள்ள அத்தனை பேரும் மிக மிக இரையச்சமுடைய ஒரு நபராக, மிக மிக நல்ல ஒரு மனிதராக நீங்கள் மாறிவிட்டால் கூட, எல்லாருமே நல்லவங்களா மாறிட்டீங்க, அப்படி மாறிவிட்டால் கூட மாசாத தாலிக ஃபீ முல்கி ஷைஅன், அது என்னுடைய அதிகாரத்தில் எதையும் அதிகப்படுத்தாது. அதனால எனக்கு எந்த கர்வமும் இல்லை, அதனால எனக்கு எந்த தேவையும் இல்லை. மாசாத தாலிக ஃபீ முல்கி ஷைஅன், அது என்னுடைய அதிகாரத்தில் அணுவளவும் அதிகப்படுத்தாது. எல்லாருமே நல்லவங்களா மாறிட்டீங்க, அதனால எனக்கு என்னங்கிறான் அல்லாஹ், அதனால எனக்கு என்ன. அடுத்து நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக, யா இபாதி, என்னுடைய அடியார்களை, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அஃப்ஜரி கல்பி ரஜுலின் வாஹிதின், உங்களில் உள்ள முதலாமவர் இறுதியானவர், மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் மிக மிக மோசமான ஒரு உலகத்திலே இவனை விட மோசமானவன் இல்லை என்று ஒருவனை நீங்கள் அடையாளம் காட்டினால் அவனைப் போலவே அனைவரும் மாறிவிட்டால், அந்த மோசமானவனைப் போலவே எல்லோரும் நீங்கள் மாறிவிடுவீர்களே, ஆனால் மா நக்கஸ தாலிக மின் முல்கி ஷைஅன், அதுவும் என்னுடைய அதிகாரத்தில் எதையும் குறைத்து விடாது. நீங்க யாருமே என்ன வணங்கல, அதான் அர்த்தம். நீங்க எல்லாருமே என்ன வணங்கி ரொம்ப ரொம்ப இறையச்சவாதின்னு உலகத்தில் உள்ள எல்லாரும் பேர் எடுத்தாலும் என்னுடைய அதிகாரத்தில் அதை எதையும் அதிகப்படுத்தாது. நீங்க எல்லாருமே கெட்டவர்களாக மாறி போய் என்னை வணங்காமல் விட்டால் கூட என்னுடைய அதிகாரத்தில் எதையும் குறைத்து விடாது. நீ என்னை வணங்குறதுனால எனக்கு எந்த கர்வமும் இல்லை, நீ என்னை வணங்காமல் விடுவதால் எனக்கு எந்த இழிவும் இல்லை. உன்னுடைய வணக்கத்தின்பால் நான் தேவையுடையவன் அல்ல, நீ வணங்குறது உன்னுடைய நல்லதுக்கு, நீ என்னை புகழ்வது உன் நல்லதுக்காக, உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக. எனக்கு அது எந்த விதத்திலையும் எதையும் அதிகப்படுத்த போவதும் இல்லை, குறைவை ஏற்படுத்த போவதும் இல்லை. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா இபாதி, என்னுடைய அடியார்களை, லவ் அன்ன அவ்வலக்கும் ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், ஏ டு செட் முதலாமவர் இறுதியானவர், மனிதர்கள் ஜின்கள் அனைவரும், காமு ஃபீ ஸஈதின் வாஹிதின், எல்லாரும் ஒரு மலைக்குன்றின் மீது ஏறி ஓரிடத்துல ஒன்று திரண்டு, ஃபஸஅலூனி, அனைவரும் என்னிடத்தில் எதை எதையோ நீங்கள் கேட்பீர்களேயானால், ஃபஅதைது குல்ல இன்சானின் மஸ்அலத்துஹு, அவன் கேட்கக்கூடிய அனைத்தையும் அவனுக்கு நான் வழங்கியும் விடுவேனே, ஆனால் மா நக்கஸ தாலிக மிம்மா இந்தி, என்னிடத்தில் உள்ள கருவூலத்திலிருந்து எதுவும் குறைந்து விடாது, எதுவுமே குறையாதுங்கிறான். எல்லாரும் வந்துட்டீங்க, மனிதர்கள்ல உள்ள முதல் நபரிலிருந்து எல்லாரையும் வரிசைப்படுத்துறோம். முதல்ல ஒருத்தர் இருக்கிறாரு, கடைசியில் இருக்கிறார். முதல்ல இருக்கிறார் அவர் தான் அவ்வல், கடைசியில் இருக்கிறார் அவர் ஆகிர். இப்படி மனிதர்கள் மட்டும் இல்ல, ஜின்கள்லையும் அவ்வல் ஆகிர்.
முதலாம் அவர், கடைசி நபர். எல்லாரையும் வரிசைப்படுத்தி எல்லாரும் இடத்துக்கு வாங்க, என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க, என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க, எல்லாத்தையும் நான் தந்துட்டேன், நீங்க அத்தனை பேரும் கேட்ட அனைத்தையும் நான் தந்து விட்டேன் என்றாலும், அப்படி தந்து விட்டாலும் கூட என்னுடைய செல்வத்திலிருந்து கொஞ்சம் கூட குறையாது. அப்படின்னா நான் எப்பேற்பட்ட கனி, எப்பேற்பட்ட பல்வேறு விதமான கருவூலங்களை கொண்டவனாக நான் இருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. அப்படி நீங்க எல்லாரும் கேட்டு நான் அதை கொடுத்துட்டா கூட அது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தெரியுமா? இல்லா கமா யன்குசுல் மிஹ்யத்து இதா உதுகிலல் பஹர். ஒரு ஊசி கடலில் நுழைத்து எடுக்கப்பட்டால் கடல் நீரிலிருந்து என்ன குறையுமோ அதுதான். ஊசி முனை கடல்ல முக்குறோம், கடல் நீர் எவ்வளவு பிரம்மாண்டமானது, அளவு எவ்வளவு அதிகமா இருக்கு, அதுல முக்கி எடுத்தோம்னா அந்த ஊசியின் முனையில என்ன நீர் இருக்கும், அதுதான்ப்பா. நீங்க எல்லாரும் கேட்டு நான் கொடுத்துட்டா கூட என்னுடைய கருவூலத்திலிருந்து எதுவுமே வெளியே போயிடாது, அப்படியே தான் இருக்க போகுது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை ஒரு கனியாக, தன்னை ஒரு தன்னிறைவு பெற்றவன் என்பதாக அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். இது முஸ்லீம்ல தமிழ் நம்பர்ல 5033வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் இதுல என்ன சொல்றான்? நீங்க எல்லாரும் என்ன வணங்கினாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை, வணங்காட்டாலும் ஒண்ணும் இல்லை. நான் தன்னிறைவு பெற்றவன், நான் கனி, நீங்க தான் ஃபக்கீர், உங்களுக்கு தான் நான் தேவை, எனக்கு நீங்க தேவையில்லை, உங்களுடைய இபாதத் எனக்கு தேவையில்லை. நீ என்னை வணங்குவது உன்னுடைய நன்மைக்காக. நான் உனக்கு ஹிதாயத்து காட்டாவிட்டால், நான் உனக்கு குர்ஆனை வழங்கியிருக்காவிட்டால், நான் உனக்கு இந்த வானபூமியை படைத்திருக்காவிட்டால் உன்னுடைய நிலைமை என்னவென்று யோசித்துப்பார். இந்த கருத்தாக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களுக்கு சொல்லி நமக்கு பாடம் நடத்தலாம். முதலில் ஒரு மனுஷனுக்கு இந்த எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம ஃபக்கீரு, அல்லாஹ் கனி. இந்த எண்ணம் எப்போதும் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல சிந்தனையில இருக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலையும் எல்லா இறை தூதர்களும் இந்த எண்ணத்துல தான் இருந்தாங்க. நம்ம எல்லாம் ஃபக்கீர், அல்லாஹ் தான் கனி, இந்த எண்ணத்துல இருந்தாங்க. நீங்க அதனால தான் பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்படும் பொழுது ஒரு துவா செய்வாங்க. என்ன துவா செஞ்சாங்க? என்ன துவா? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். இறைவா, நான் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், வ தர்ஹம்னா, எங்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரின், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய மன்னிப்பு இல்லைன்னா நாங்க ஒண்ணும் இல்லாம போயிடுவேங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமையா அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறாங்க. யா அல்லாஹ், நீ எனக்கு வேணும், உன்னுடைய ரஹ்மத் எனக்கு வேணும், உன்னுடைய மன்னிப்பு எனக்கு வேணும். உன்னுடைய ரஹ்மத்தும் உன்னுடைய மன்னிப்பும் இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவேன், நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன் இறைவா. இந்த எண்ணம் பூமிக்கு அனுப்பப்படும் பொழுதே, முதல் மனிதர் இந்த பூமிக்கு அனுப்பப்படும் பொழுதே ஃபக்கீர்ங்கிற எண்ணத்தோடு தான் அனுப்பப்படுறாங்க. நான் ஒரு ஃபக்கீர். நம்ம தகப்பனாரே தான் ஃபக்கீருங்கிறத ஒத்துக்கிறாரு. நாம நம்முடைய சிந்தனைகள் எப்போதும் இந்த எண்ணம் இருக்கணுமா இல்லையா? நம்ம எல்லாருமே ஃபக்கீரு, தேவை, அல்லாஹ் நமக்கு தேவை, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு தேவை, அல்லாஹ்வுடைய தயவு நமக்கு தேவை. திருக்குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை அல்லாஹ் ரொம்ப விரிவா பல இடங்கள்ல பேசுறான். அதுல சூரா அல் கஸஸ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் நகரத்தினுடைய இந்த நீர்த்துறைக்கு வருவாங்க. ரெண்டு பெண்கள் இருப்பாங்க, தண்ணி எடுக்க தயங்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு தண்ணி எடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய சம்பவம். அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் எடுத்து கொடுத்து களைப்பு ஏற்படும், ஓய்வெடுப்பதற்காக வேண்டி நிழல் பக்கம் ஒதுங்குவாங்க. அப்ப சொல்லுவாங்க, சும்ம தவல்லா இல தில்லி, நிழலின் பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒதுங்கினார். ஃபகால், அப்போது சொன்னார், பல வேளைகள் அங்கே மதியனுக்கு வந்திருக்கிறாரு, தண்ணீர் எடுத்து கொடுத்துருக்க, ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு களைப்புல இருப்பாரு, உணவு பசி தாகம் பலதும் இருந்திருக்கும். அப்ப சொல்றாரு, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளும் நன்மையின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கேன். நீ எனக்கு ஹைரத்தான், உன்னை நம்பி நான் வந்துட்டேன், மதியனுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு பல தேவைகள் இருக்கு. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின், நீ எனக்கு இறக்கி அருளும் ஹைர் நன்மையின் பால் ஃபகீருன், நான் ஃபகீராக இருக்கிறேன், தேவையுடையவனாக இருக்கேன். உன் பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். நீ எனக்கு வழங்கக்கூடிய நன்மையின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எடுத்து சொல்றதை பார்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வும் ஒவ்வொரு செயல்பாடும் தான் ஃபகீர், அல்லாஹ்வின் பால் நம்முடைய ஒவ்வொரு நேரத்திலையும், நெருக்கடியான நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டு, தன்னுடைய குடும்ப விவகாரமாக இருந்தாலும், தனது தனிப்பட்ட விவகாரமாக இருந்தாலும், எதிரிகளை சந்திக்கிற விவகாரமாக இருந்தாலும், யுத்த நேரங்களிலாக இருந்தாலும், பயண நேரங்களாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபக்கீர், அல்லாஹ் உன்னுடைய உதவியைத்தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க.
தூங்க செல்லும் போது ரசூலுல்லாஹ் துவா ஓதுவாங்க. தூங்க செல்லும் போது ஓதும் துவானா நமக்குலாம் எந்த துவா தெரியும்? அல்லாஹும்ம, அது ஒன்று தான் நமக்கு தெரியும். அதுபோல தானே ஒரு வரியில் முடிச்சிடணும், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வாஹியா சொல்லிட்டு தூங்கிடணும். அதை கூட சொல்லுவோமா இல்லையாங்கிறதே யோசிச்சு தான் பார்க்கணும். நேற்று சொன்னோமா, முந்தானத்து சொன்னோமா, ஒரு வாரம் ஃபுல்லாக சொன்னோமான்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஏன் அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கிறோம் நம்ம. ரசூலுல்லாஹ் அதையும் ஓதுவாங்க. தூங்குவதற்கு முன்பாக மட்டுமே ஒரு 5-6 துவாக்களை ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. அதில் ரசூலுல்லாஹ் ஓதக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துவா. இது தூங்கும்போது ஓத வேண்டிய துவா. இதை நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா இப்போ இதை ஓதிட்டு நம்ம எப்போ தூங்க பெரிய துவாவாக இருக்க அப்படிங்குவாரு. இது ரசூலுல்லாஹ் அவ்வளோ அற்புதமான கருத்தை அல்லாஹ்கிட்ட தன்னுடைய எல்லா விதமான விவகாரங்களையும் ஒப்படைக்கக்கூடிய விதமான ஒரு கருத்து அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக், இறைவா என்னுடைய முகத்தை உன் பக்கம் நான் திருப்பி விட்டேன். வ ஃபவ்வல்து அம்ரி இலைக், என்னுடைய காரியத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். வ அல்ஜஅது ظஹரி இலைக், இதோ என்னுடைய முதுகை கூட உன் பக்கம் நான் ஒதுங்க செய்து விட்டேன். ரஹபத்த வ ரஹபத்தன் இலைக், உன் பக்கம் ஆதரவு வைத்தவனாக இருக்கிறேன், உன் மீது அச்சம் கொண்டவனாக இருக்கிறேன். ரஹபத்த வ ரஹபத்தன் இலைக் லா மல்ஜஅ வ லா மன்ஜஅ மின்க இல்லா இலைக், இறைவா நான் தப்பிப்பதாக இருந்தாலோ ஒதுங்குவதாக இருந்தாலோ எல்லாமே எனக்கு நீதான். உன்னிடமிருந்து நான் எங்கேயுமே தப்பிக்க இயலாது. வேறு யாரிடமிருந்தாவது தப்பித்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் உன் பக்கம் தான் நான் வந்தாக வேண்டும். லா மல்ஜஅ வ லா மன்ஜஅ மின்க இல்லா இலைக். அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த, இறைவா நீ அனுப்பிய வேதத்தை நான் நம்பிக்கை கொள்கிறேன், நீ அனுப்பிய தூதரையும் நான் நம்பிக்கை கொள்கிறேன். இந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு தூங்குவாங்கன்னு சொல்லி புகாரில 6311வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல பார்க்கும். அப்போ இந்த துவாவில் முழுமையா இரவு நேரத்தில் தூங்கும் போது இதை ஓதிட்டு தூங்கிடுவாங்க. இதுக்கப்புறம் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் தூங்க செல்வதற்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதர் வாயிலிருந்து வரக்கூடிய கடைசி வார்த்தை இதுதான். இதை சொல்லிட்டா தூங்கிடுவாங்க. வலப்பக்கமாக சாய்ந்து கொண்டு தான் இந்த துவாவை ஓதுவாங்க, தூங்கிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ இப்போ இந்த துவாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, யா அல்லாஹ் உன்னுடைய தயவு எனக்கு தேவை, நீ தான் எனக்கு பாதுகாப்பு, நீ தான் என்னுடைய ஒதுங்கும் இடம், உன் பக்கம் தான் நான் ஆதரவு வைத்தவனாக இருக்கிறேன், உன் மீது நான் அச்சம் கொண்டவனாக இருக்கிறேன் என்று முழுக்க முழுக்க தன்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறாங்க. தான் ஒரு ஃபக்கீர் என்பதை இந்த பிரார்த்தனையினூடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒப்புக்கொள்றாங்க. இது எல்லா இறை தூதர்களுடைய செயல்பாட்டிலையும் இதை நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு முஸ்லீமுக்கு ரொம்ப அடிப்படை. அதுலேயும் இந்த என்ன வந்துருச்சுன்னு வைங்க, அல்லாஹ் சொல்றான்ல, யா அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுக்கராஉ இலல்லாஹ், மக்களே நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின்பால் தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள், எல்லாருமே ஃபக்கீர் என்கிற இந்த எண்ணம் ஒரு முஸ்லிமுக்கு வந்துவிட்டால், ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால், அவன் அல்லாஹ் அல்லாத வேறு யார்ட்டையுமே கையேந்த மாட்டான். அல்லாஹ் அல்லாத வேறு எந்த நபரிடத்திலையுமே கையேந்த மாட்டான். முந்தைய வசனங்கள் அதானே பார்த்தோம். முந்தைய வசனங்கள் அல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் விட்டுட்டு ஏன் மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க? அவங்களுக்கு கித்துமீற அளவுக்காவது அதிகாரம் இருக்கா? நீ கேட்குறத, நீ எதை வேண்டுகிறாயோ அதை அங்கே செவிமடுப்பாங்களா? செவிமடுத்தாலும் பதில் சொல்லுவாங்களான்னு துவா சம்பந்தமாக தான் அல்லாஹ் சொன்னாங்க. அந்த துவா சம்பந்தமான கருத்தை தான் இதுவும் உள்ளடக்கி இருக்கிறது. ஏன் நீங்கள் எல்லாருமே ஃபக்கீர், நம்ம எல்லாருமே ஃபக்கீர்னு சொல்லிட்டு நம்ம விளங்கிட்டோம்னா, நான் ஒரு ஃபக்கீரு, அவர் ஒரு ஃபக்கீர், நான் அவர்கிட்ட போய் நான் ஏன் கேட்கணும்? இவர் யாரை அவுலியா என்கிறாரோ, மகான் என்கிறாரோ, இறைநேசர் என்கிறாரோ, அல்லது இறை தூதர் என்று நான் சொல்லி அவரிடத்துல பிரார்த்தனை செய்கிறாரோ, இவங்க எல்லாருமே ஃபக்கீரு, அல்லாஹ் மட்டும்தான் கனி என்று விளங்கி கொண்டால் ஃபக்கீர்கிட்ட போய் இன்னொரு ஃபக்கீர் கையேந்தி கேட்பாரா? நம்ம எல்லாருமே அல்லாஹ்ட்ட யாசகம் கேட்கணும். யாசகம் கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிற நான் இன்னொரு யாசகம் கேட்கிற நிலையில் உள்ளவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது, அவர்கிட்ட போய் கையேந்த கூடாது, கையேந்த மாட்டோம். எப்போது? இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தை நாம விளங்கும் போது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல குறிப்பிடுறான். 15, 16, 16, 17 அடுத்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா, ஈயஷா யுஹிபுக்கும் யஅதி பி ஹல்கின் ஜதீத் வமா ذلك அலல்லாஹி பி அஸீஸ், அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டு புதிய படைப்பை கொண்டு வருவான், இது அல்லாஹ்வுக்கு கடினமானது அல்ல. 16, 17 அல்லாஹ் என்ன சொல்றா இதுல? அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டு புதிய படைப்பை கொண்டு வருவான், இது அல்லாஹ்வுக்கு கடினமானது அல்ல, கஷ்டம் இல்லை இது அப்படிங்கிறான். முந்தைய வசனத்தோட தொடர்புபடுத்தி நாம சொல்றதா இருந்தா, முன்பு என்ன சொன்னாங்க? இப்போ லாஸ்டா பார்த்தோம்ல, அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன மெசேஜ் சொன்னாங்க? நம்ம எல்லாருமே ஃபக்கீரு, அல்லாஹ் தான் கனி. சரி, இதை சொல்லி முடிச்சாச்சு இல்லை? இதுக்கப்புறம் அல்லாஹ் திடீர்னு எதை சொல்றாங்க? அவன் நினைச்சா உங்களையெல்லாம் போக்கிடுவான், வேறொரு சமுதாயத்தை கொண்டு வந்துருவான் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன?
இந்த தகவல் இந்த இடத்துல ஏன் வருது? தேவை அல்லாஹ் தேவையற்றவன் அந்த கோணத்திலையும் புரியலாம். நீங்களாம் எனக்கு தேவையில்லை, இப்போ உங்களை வச்சுக்கிட்டா நான் இருக்கிறேன் அப்படி விளங்கலாம். உங்களை வச்சுக்கிட்டா நான் இருக்கிறேன், நீங்க எனக்கு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, நான் தான் உங்களுக்கு இருக்கணும், நீங்க எனக்கு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நான் நினைச்சா ஒரு நொடியில் உங்களை அழிச்சிடுவேன், ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன், இன்னொரு சமுதாயத்தை கூட கொண்டு வருவேன். இது ஒரு கருத்து. அடுத்து வேற என்ன கருத்துல நம்ம இதை புரியலாம்? அல்லாஹ் எச்சரிக்கை கொடுக்குறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்போ முந்தைய வசனங்கள்ல அந்த கருத்துக்களை சொல்லி அல்லாஹ் தான் கனி, நம்ம எல்லாருமே ஃபக்கீர் என்கிற இந்த கருத்தை சொல்லி நீ ஏன்ட்ட தான் துவா கேட்கணும், என்னத்தான் நீ வணங்கணும், என்ன அல்லாத வேறு யாரையும் வணங்கக்கூடாது, குஃப்ரின் பக்கம் நீ செல்லக்கூடாது. மீறி சென்றால் அப்படின்னு ஒரு கருத்து அதில் வருது. மீறி சென்றால் அவன் நினைச்சா உங்களை அழிச்சிடுவான். எச்சரிக்கை, நீ குஃப்ரின் பக்கம் சென்றால், என்னல்லாத வேறு நபரை நீ அழைத்து பிரார்த்தனை செய்தால், வேறு நபர்களை நீ வணங்கினால், நான் நினைச்சா உங்களை எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு வார்னிங் கொடுக்குறான் அல்லாஹ். இதே கருத்து நீங்க பாருங்க சூரா நிசாவுல 131, 132, 133 இதுல நீங்க பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது வஸ்ஸைன அல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். வேதம் உங்களுக்கு முன்பு வேதம் வழங்கப்பட்ட மக்களுக்கும் நாம் வலியுறுத்தினோம், உங்களுக்கும் நாம் வலியுறுத்துகிறோம், அனித்தகுல்லா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் மட்டும் வணங்குங்க தான் அர்த்தம். இத்தகுல்லான்னு சொன்னாலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று நாம சொன்னோம். ஒயின் தக்ஃபுரு நீங்கள் புறக்கணித்தால், குஃபுர் செய்தால், ஃபஇன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வானபூமியில உள்ள எல்லாமும் அல்லாஹ்வுக்குரியது. வ கானல்லாஹு கனியன் ஹமீதா அல்லாஹ் தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான். வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வானபூமியில் உள்ள எல்லாமும் அல்லாஹ்வுக்குரியது. வ கஃபா பில்லாஹி வக்கீலா அல்லாஹ் சிறந்த நீதிபதியாக இருக்கிறான். இயஷா யுதுஹிபுக்கும் அங்க வருது அல்லாஹ், இயஷா யுதுஹிபுக்கும் அவன் நாடினால் உங்களை போக்கி விடுவான். ஐயுஹன் நாஸ் மக்களே, அவன் நினைச்சா உங்களை அழிச்சிருவான். வயதி பி ஆஹரின் வேறு மக்களை கொண்டு வருவான். வ கானல்லாஹு அலா தாலிக கதீரா அல்லாஹ் இதற்கு ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். அப்ப இங்க அல்லாஹ் என்ன சொல்றானா, உங்களுக்கும் சொன்னோம், உங்களுக்கு முன்பு வேதம் வழங்கப்பட்டவங்களுக்கும் சொன்னோம், அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கன்னு சொன்னோம். ஒயின் தக்ஃபுரு நீங்கள் மறுத்தால், அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்கு மறுத்தால், அல்லாஹ் அல்லாத அவனுடைய படைப்பினங்களை வணங்க செல்வீர்களானால் அதிகாரம் எனக்கு இருக்கு, வானம் பூமியில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு, நான் நினைச்சா உங்களை அழிச்சிட்டு வேற ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்துருவேன். அப்படி இங்க அல்லாஹ் குஃபுருக்கான எச்சரிக்கை, நீங்கள் குஃபுரில் இருப்பீர்களே ஆனால், அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வீர்களே ஆனால் என்று அல்லாஹ் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிற இடத்துல தான் உங்களை அழிச்சு நான் வேற சமுதாயத்தை கொண்டு வருவேன் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றான். சகோதரர் சொன்ன கருத்தும் அதுல இருக்கு. எனக்கு யார் தேவையும் தேவையில்லை, நான் தான் உங்களுக்கு தேவை, நீங்க எனக்கு தேவையே இல்லை என்கிற கருத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த கருத்து குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் சொல்லுபடி நடங்க. எப்படி ஒரு முதலாளி நிறுவனத்தில் வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தர் எடுக்கிறார், அந்த தொழிலாளிக்கு சொல்றார், இதான் நிபந்தனை, இதான் ஷரத்து, இதுக்கு உடன்பட்டு இருக்கிறதா இருந்தா இரு, நான் நினைச்சோம்னா உன்னை தூக்கிட்டு வேற ஆள் நான் கொண்டு வந்துடுவேன், என் சொல்லு கட்டுப்பட்டு நட, என் பேச்சை மதிச்சு நட, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணு, இல்லாவிட்டால் உன்னை தூக்கிட்டு உன் இடத்துக்கு நான் வேற ஆளை கொண்டு வருவேன்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி இந்த கருத்தை அல்லாஹ் இந்த ஃபாத்திர் அத்தியாயத்தில் மட்டும் இல்லாம பல்வேறு அத்தியாயங்கள்ல பல்வேறு இடங்கள்ல இந்த கருத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான். இந்த எச்சரிக்கை அல்லாஹ் திரும்ப திரும்ப கொடுக்குறான். அதுக்கு எனக்கு முடியும், அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைநாட்டுகிறான். சூரா நிசாவுல முன்பு சொன்ன அந்த இடம், அது போல சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்துல 19, 20 அதுலயும் இதே கருத்து இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ ஹலக்க ஸமாவாதி வல் அர்த பில் ஹக் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் ஹக்குடன் படைத்திருக்கிறான், ஒரு நியாயத்தோடு படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஈயஷா யுதுஹிபுக்கும் வயதி பி ஹல்கின் ஜதீத் அதே வார்த்தை, அவன் நாடினால் உங்களை போக்கி விடுவான், வேறொரு புதிய படைப்பை கொண்டு வருவான். உமா தாலிக அலல்லாஹி பி அசீஸ் இது அல்லாஹ்வுக்கு சிரமமானது அல்ல. சூரா ஃபாத்திர்ல என்ன வார்த்தை பார்த்தோமோ அதே வார்த்தை சூரா இப்ராஹிம்ல வருது, 19, 20 அதுலயும் வருது. அதே போல சூரா முஹம்மது 47, 38 அதுல அல்லாஹ் சொல்கிறான், பல அறிவுரைகள் பல கருத்துக்களை சொல்லிட்டு, வயின் தத்தவல்லோ இவர்கள் புறக்கணித்தால் எஸ்தபுதில் கௌமன் கைரக்கும் உங்கள் அல்லாத வேறொரு கூட்டத்தை உங்கள் இடத்துல அல்லாஹ் கொண்டு வந்துருவான். சும்மலாய்க்கும் அம்சாலக்கும் அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள், ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க, அப்படியே ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வந்துருவேன், எனக்கு அது முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வார்னிங் கொடுக்குறான். இது சூரா முஹம்மது 47, 38. சூரா அல் மாயிதா 5, 54 அங்கே இதே ஒரு வார்னிங் இருக்கு.
இது மாதிரியான ஒரு ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரை மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, உங்களில் யார் தம்முடைய மார்க்கத்தை விட்டு மதம் மாறி செல்கிறாரோ அப்படி செல்வீர்களே ஆனால் அல்லாஹ்வுக்கு எந்த இழப்பும் இல்லை, நீ போறாத போய்க்க. ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்புனஹு, அல்லாஹ் வேறு ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து விடுவான், அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். நீ புறக்கணிச்சு போறாத போய்க்க, நஷ்டம் உனக்கு. நான் நினைச்சா இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவேன், உங்க இடத்துல அவர்களை நான் வைப்பேன், அவர்கள் என்னை நேசிப்பார்கள், நான் அவர்களை நேசிப்பேன். அப்படிப்பட்ட கூட்டத்தை கொண்டு வருவதற்கும் நான் ஆற்றல் பெற்றவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5:54 அதுல சொல்வதை பார்க்கும். அப்ப அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் மனிதர்களுக்கும் தன்னை வணங்காத தனக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கையாக இதை சொல்கிறான். அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை இங்கே பதிவு செய்கிறான். நான் நினைச்சா நான் செய்வேன், எனக்கு அந்த பவர் இருக்கு, இது எனக்கு அவ்வளோ சிரமம்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்ன? குன் ஃபயகுன், இதா அராத ஷைஅன் யகூல லஹு குன் ஃபயகுன், இறைவன் ஆகு என்று சொன்னால் உடனே ஆகிவிடும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அழித்து ஒரு செகண்ட்ல கண் இமைத்து மூடி திறப்பதற்குள்ளாக முழு மனித சமூகத்தையும் அழித்து இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவது அல்லாஹ்வுக்கு என்ன கஷ்டமா? அல்லாஹ்வுக்கு என்ன சிரமமான நடைமுறை சாத்தியமற்ற ஒன்றா? அல்லாஹ் நினைச்சா பண்ணுவான். அவனுக்கு அந்த பவர் இருக்கு, அந்த ஆற்றல் இருக்கு. அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான். ஆற்றல் இருக்கு, பவர் இருக்கு, ஆனா அல்லாஹ் அதை செய்யல. அப்படித்தானே? முடியும், ஆனா அல்லாஹ் செய்யல. ஏன் செய்யல? இப்ப நமக்கே பல விஷயங்கள் முடியுங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம செய்வோமா? முடியுங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம செய்வோமா? நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு, ஒரு பிளானிங் இருக்கு. இப்போ அவங்க பாக்கெட்ல யார்ட்டையாவது பணம் இருக்கா கேட்டுற மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. இருக்கு. கிழிக்க முடியுமா முடியாதா? முடியும் தானே? கிழிக்க முடியுமா முடியாதா? அந்த ரைட்ஸ் இருக்குல்ல, பவர் இருக்குல்ல. இப்போ உங்கள் அக்கௌண்ட் இப்போ பாக்கெட்டில் பணம் இல்லாட்டா எல்லா டைமே ஜிபே ஃபோன்பே இருக்கும், அது எல்லாத்தையுமே வேற ஒரு நம்பருக்கு மாற்ற முடியுமா முடியாதா? டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ல. வேணும்னா ஜமாத் நம்பர் தரோம், நம்ம நம்பர் தரோம், எவ்வளோ நம்பருக்கா பஞ்சம், எதனாலும் தரலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா முடியாது? முடியுங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம செய்வோமா? கிழிக்க முடியுங்கிறதுனால முடியுமா? எந்த செயலை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு திட்டம், ஒரு நுட்பம் இருக்கு. மனிதனை இப்படி ஒரு திட்டத்தோடு ஒரு நுட்பத்தோடு செயல்படும் பொழுது படைத்த ரப்புல் ஆலமீன் அதே ஹிக்மத் அதே நுட்பம் அல்லாஹ்வுக்கு இருக்குல்ல. அல்லாஹ் சொல்ற, உங்களை நினைச்சா நான் ஒரு செகண்ட்ல இல்லாம ஆக்கிடுவேன், ஆனா அது இப்போ எனக்கு வேண்டாம், ஏன் ஒரு டைம் கொடுக்கணும் உங்களுக்கு. அதான் அல்லாஹ்வுடைய ஹிக்மத். இதே ஃபாத்திர் என்கிற இந்த அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் யுஆஹிதுல்லாஹுன் நாஸ பிமா கஸபு, அல்லாஹ் மனிதர்களை அவர்கள் செய்த பாவங்களுக்காக தண்டிக்க வேண்டும் என்று இருக்கும். ஆனால் பாவம் செய்ய செய்ய உடனுக்குடன் தண்டனை அப்படின்னு இருந்தா, அப்படி ஒரு செட்டப் அல்லாட்ட இருந்துச்சுன்னா, மா தரக்க அலா லஹரிஹா மின் தாபத்தின், பூமியில எவனும் உயிர் வாழ முடியாது. அல்லாஹ் எப்படி சொல்றா பாருங்க, பூமியில யாரும் உயிர் வாழ முடியாது. பாவம் செய்ய செய்ய தண்டனை. நான் நம்ம எல்லாம் மிஞ்சம் இருப்போமா? உலகத்துல பூமியில எவனாவது மிஞ்ச முடியுமா? அல்லாஹ் அதை சொல்றான். வலவ் யுஆஹிதுல்லாஹுன் நாஸ பிமா கஸபு மா தரக்க அலா லஹரிஹா மின் தாபத்தின் வலாக்கின் யுஅஹிருஹும் இலா அஜலின் முஸம்மா, எனினும் அல்லாஹ் அவர்களுக்கு குறிப்பிட்ட தவணை வரை அவகாசம் அளிக்கிறான். உனக்கு ஒரு தவணை, எல்லாருக்கும் ஒவ்வொரு தவணை இருக்கு. அந்த தவணை வரையிலும் அவன் குஃபுர் செஞ்சாலும் ஷிர்க் பண்ணாலும் இன்ன பிற பாவங்கள்ல எல்லை மீறல்ல ஈடுபட்டாலும் அவர்களுக்கு ஒரு டைம் இருக்கு. ஒரு டைம் அல்லாஹ் முன்பே தீர்மானித்து விட்டான், முன்பே அல்லாஹ் வாக்குறுதி அளித்து விட்டான். அந்த தீர்மானத்திற்காக இறைவன் விட்டு வைக்கிறான். அந்த தீர்மானத்திற்காக அந்த அவகாசம் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் விட்டு வைக்கிறான். அப்ப இதை நாம இந்த வசனத்தினுடைய ஒரு கூடுதல் விளக்கமா தெரிந்து கொள்ள முடியும். அப்ப 15ல் நம்ம எல்லாருமே ஃபக்கீர், அல்லாஹ் மட்டும்தான் கனி அப்படின்னு சொன்னா, 16, 17ல் அவன் நினைச்சா உங்களை நான் அழிச்சு வேற ஒரு சமுதாயத்தை நான் கொண்டு வருவேன், இது அல்லாஹ்வுக்கு சிரமம்லாம் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் விளக்குனா. அடுத்து 18ல் அல்லாஹ் சொல்றான், வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, ஒருவர் பிறரது சுமையை சுமக்க மாட்டார். வயின் ததுஉ முஸ்கலத்துன் இலா ஹிம்லிஹா லா யுஹ்மல் மின்ஹு ஷைஉன் வலவ் கான தா குர்பா, கனமான சுமையை சுமப்பவன் அதை சுமக்க யாரையேனும் அழைத்தார், அவர் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அதிலிருந்து சிறிதும் சுமப்பதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னமா துன்திருல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி வ அகாமுஸ் ஸலாத்த வ மன் தஸக்கா ஃபஇன்னமா யதஸக்கா லினஃப்ஸிஹி வ இலல்லாஹில் மஸீர். இது 18ல் அடுத்த பகுதி. 18ல் முதல் பகுதி நம்ம முடிப்போம். வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, ஒருவர் பிறரது சுமையை சுமக்க மாட்டார். இப்போ இது ஏன் வருதுங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இவ்வளோ நேரமாக வந்துகிட்டு இருந்தது என்ன? நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணி ஒவ்வொரு வசனத்தையும் என்ன செய்யணும்னா ஜாயின் பண்ணி படிக்கணும்.
கோர்த்து கோர்த்து விளங்கணும். இந்த வார்த்தை ஏன் வருது, முந்தைய 2 வசனங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அல்லது முந்தைய 5 வசனங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்மதத்தோடு தான் அல்லாஹ் சொல்லுவான். ஏதாவது ஒரு தொடர்போடு ஒரு இணைப்பு பொருத்தத்தோடு தான் அல்லாஹ் சொல்லுவான். சரி, இப்போ நம்ம முன்பு பார்த்த வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்க எல்லாருமே ஃபக்கீரு, நான் மட்டும்தான் கனி, நான் நினைச்சா உங்களை எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன், இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வந்துடுவேன், இது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப லேசுன்னா. இப்ப சொல்லிட்டு திடீர்னு அல்லாஹ் சொல்றான், ஒருவருடைய பாவச்சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். அப்படிதானே? இந்த முந்தைய வசனங்களுக்கும் இதற்குமான தொடர்பு என்ன தொடர்புல வருது? ஒருவருடைய பாவச்சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். இப்ப ஃபக்கீருக்கு அவர் சொன்னார்ல, ஃபக்கீர் கனின்னு வரும்போது அதுக்கு அடுத்த வசனத்துக்கு எல்லாரையும் அழிப்பேன், நான் நினைச்சா உங்களை ஒண்ணும் இல்லாமாக்கி புதிய சமுதாயத்தை கொண்டு வருவேன்னு சொன்னதுக்கும் முந்தைய வசனத்துக்கு என்ன தொடர்புன்னு கேட்டா, அல்லாஹ் கனிங்கிறது நிலைநாட்டுறான். முந்தைய வசனத்தில் அல்லாஹ் கனின்னு வந்துச்சு, அதுக்கு அடுத்த வசனத்துல தான் எல்லாரையும் அழிப்பது பத்தி வந்துச்சு. கனி என்பது நீங்களாம் எனக்கு தேவையே இல்லைங்கிற ஒரு தொடர்பு வந்துருச்சு. அது மாதிரி ஒருவருடைய பாவச்சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார், இதற்கும் முந்தைய வசனங்களுக்குமான என்ன தொடர்பு? எது? ஆமா, சுமக்க முடியாது. 16வது வசனத்தில் நம்ம என்ன சொன்னோம்னா, அல்லாஹ் சொன்னது, நீங்க அல்லாஹ் விட்டுட்டு யாரை அழைத்து பிரார்த்திக்கிறீர்களோ அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க, மறுமை நாளில் அவர்கள் உங்களுடைய குஃப்ரை மறுத்து விடுவார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் சொன்னான். அந்த வசனத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு இருக்குன்னா, பொதுவாக மக்காவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்கள் என்ன அந்த கருத்தை சொல்வதற்கே இதுதான் காரணம். மக்காவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்கள் என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நமக்கெல்லாம் நம்ம தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க மறுமையில், நம்ம யாரை வணங்குறோமோ அவங்க நமக்கு மறுமையில் நம்மளை காப்பாற்றுவாங்க, மறுமையில் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, உறுதுணையாக இருப்பாங்க. இது அவங்க பிரச்சாரம், இதுதான் அவர்களுடைய பிரச்சாரம். என்ன பண்ணி பார்ப்பாங்கங்கிற, அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. மறுமை நாளில் நீ செய்த குஃப்ரை, நீ செய்த ஷிர்க்கை மறுத்துருவாங்க. யாரா இருந்தாலும் மறுத்துட்டு போயிடுவாங்க. ஈசா நபியே மறுத்துருவார், உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இது போட்டு நீ யாரை வணங்கி கொண்டிருந்தாயோ அவர்கள் அனைவரும் உங்களுடைய நீங்கள் செய்த குஃப்ரை, நீங்கள் செய்த ஷிர்க்கை மறுத்து விடுவார்கள். உன் பாவத்தை எல்லாம் அவங்க சுமக்க மாட்டாங்க. உங்களுக்கு உங்கள் பாவத்தை அவர்கள் சுமக்க மாட்டார்கள். இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், மக்காவில் வாழ்ந்த இணைவிப்பாளர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நம்ம தெய்வங்களாக கருதி வணங்கக்கூடியவைகள்லாம் நம்முடைய பாவத்தை சுமப்பாங்க, நம்ம தலைவர்கள் நம்முடைய பாவங்களை சுமப்பாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. இது குறித்து குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். சூரா அன்கபூத்தில் 12வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்கிறான், வகாலல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு, இறை மறுப்பாளர்கள் மூமின்களிடம் சொன்னார்கள், இத்தபிஉ சபீலனா, எங்க வழிமுறையை நீங்க பின்பற்றுங்க, வாங்க நம்ம ரூட்டுக்கு வாங்க, நாங்க சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, நாங்க சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வல் நஹ்மில் ஹதாயாக்கும், உங்களுடைய தவறுகளை நாங்கள் சுமப்போம், நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது, உங்க பாவத்தை எல்லாம் நாங்க சுமப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உமாஹும் பிஹாமிலீன மின் ஹதாயாஹும், அவருடைய தவறுகளை அவர்கள் சுமப்பவர்கள் அல்ல, மின் ஷைஇன், அவர்களுடைய தவறுகளிலிருந்து எதையும் அவர்கள் சுமப்பவர்கள் அல்ல, இன்னஹும் லகாதிபூன், அவர்கள் பொய் சொல்கிறார்கள், உன் பாவத்தையெல்லாம் அவனால சுமக்கவே முடியாது, அவன் பொய் சொல்றான், அவன் பேச்சை நம்பி நீ போயிடாத. ஏன்? மறுமையினுடைய நிகழ்வு என்பதே யாருக்காகவும் அல்லாஹ்ட்ட போய் நிற்கவே முடியாது, யாருக்காகவும் யாருடைய பாவச்சுமையையும் சுமக்க முடியாது. இந்த வசனத்தினுடைய கருப்பொருள், இந்த வசனத்தை சொல்ல வந்ததனுடைய நோக்கமே இதுதான் கான்செப்ட். ஒருவருடைய பாவத்தை இன்னொருவர் சுமக்க மாட்டார் அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் ஏன் சொல்றான்னா, மக்காவில் உள்ள இணைவிப்பாளர்கள், நாம வணங்கக்கூடிய போலி தெய்வங்கள், நமக்கு தவறான வழியை காட்டக்கூடிய அவங்கள வழிகெடுக்கிற அந்த தலைவர்கள் நமக்கு அவங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க மறுமையில பேசுவாங்க, நம்ம பாவத்தையெல்லாம் அவங்க சுமப்பாங்க என்று நம்பினாங்க. அதுக்கு மறுப்பா தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய பாவத்தை இன்னொருவர் சுமக்க முடியாது. அவன் தனித்தனியா கணக்கு இருக்கு, அவன் தனித்தனியாக தன்னுடைய செயலுக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த குரூப்பா தொண்டர்கள் சார்பா தலைவர் பேசுறது, இவங்க எல்லாத்துக்கும் நாம் பொறுப்புங்கிறது, இந்த பேச்சுக்கே என்ற இடம் இல்லைன்ட்டான். யாருடைய பாவத்திற்கும் யாரும் பொறுப்பாக முடியாது, அவரவர் பாவத்திற்கு அவரவர் பொறுப்பு, அவனவன் பாவத்தை தான் அவனவன் சுமப்பான். இது நமக்கு மட்டும் சொல்லப்பட்டது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா நஜ்ம்ல 36 - 39, இப்ராஹிம் நபிக்கும் அல்லாஹ் இப்படித்தான் சொன்னதாகவும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் இப்படித்தான் சொன்னதாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முந்தைய தூதர்களுக்கும் இதுதான் வழிகாட்டல். அல்லாஹ் கேட்கிறான், அம்லம் யுனப்ப பிமா ஃபி சுஹுஃபி மூசா,
மூசாவின் ஏட்டில் உள்ளது அவர்களுக்கு சொல்லப்படவில்லையா? ஓ இப்ராஹிம் அல்லதி வஃபா, வாக்குறுதிகளை நிறைவேற்றிய இப்ராஹிமின் ஏட்டில் உள்ளது அவர்களுக்கு சொல்லப்படவில்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி சொல்லும் போதே அல்லாஹ் என்ன பேர் வைக்கிறான்? ஓ இப்ராஹிம் அல்லதி வஃபா, நிறைவேற்றிய இப்ராஹிம். அவருக்கு பேர் என்ன? வாக்குறுதியை நிறைவேற்றிய இப்ராஹிம். அவருடைய ஏட்டில் உள்ளதை இவர்களுக்கு சொல்லப்படவில்லையா? என்ன அவங்க ஏட்டில் என்ன இருந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஏட்டிலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஏட்டிலையும் என்ன இருந்தது? அல்லா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய பாவத்தை இன்னொருவர் சுமக்க மாட்டார். வன் லைஸலில் இன்சானி இல்லா மாஸா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் முயற்சித்ததை தவிர வேறு எதுவும் இல்லை. அவன் முயற்சிக்குத்தான் அவன் கூலி வழங்கப்படுவான். ஒருவர் செய்த பாவத்திற்கு இன்னொருவர் பலியாக மாட்டார் என்று யாருடைய ஏட்டில் இருக்குங்கிறாள்? மூசா நபியினுடைய ஏட்டில் இருக்கு. என்று யாருடைய ஏட்டில் இருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஏட்டில் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். இது சூரா நஜ்ம்ல 36 இருந்து 39. அப்போ முந்தைய தூதர்களுக்கும் அல்லாஹ் சொன்ன பொது நியதி என்ன? அவன் பாவத்துக்கு அவன் தான் பொறுப்பு. சம்பந்தமே இல்லாத இன்னொரு நபர் இருக்கிறார், சென்னையில் ஒருத்தர் இருக்கிறார், அமெரிக்காவில் இன்னொருத்தர் இருக்கிறார், இவருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. இவர் பாவத்துக்கு ஒரு பொறுப்பு இல்லை. தந்தை செய்த பாவத்திற்கு மகன் குற்றவாளி அல்ல, தாய் செய்த பாவத்திற்கு மகள் குற்றவாளி அல்ல. இது அல்லாஹ்வினுடைய ஒரு பொது நியதியாக வைத்திருக்கிறான். நம்ம மறுமையை பொறுத்தவரையிலையும் கூட்டு பொறுப்பு கிடையாது. கூட்டா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த வழக்கு சிஸ்டத்தில் நீதிமன்ற நடைமுறைகள் என்னன்னா, மொத்தமாக என்ன செஞ்சு ஜாயிண்ட் அக்யூஸ்டுன்றாங்க, மொத்த கூட்டு குற்றவாளிகள். கூட்டு குற்றவாளின்னா எல்லாரும் தனித்தனியாக பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு ஹெட் பதில் சொன்னால் போதுமானது. இந்த வகைரான் வாங்கி அவர் வந்துட வேண்டியதுதான். எங்க இது நாங்க அப்படிதாங்க நினைச்சு இப்படிதாங்க நினைச்சு அப்படின்னு ஒட்டுமொத்தமா பேசுறது. அப்ப இங்க அது நடக்கும். இங்க உள்ள நீதிமன்ற நடைமுறைகள்ல இந்தியாவில், தமிழ்நாட்டில், உலகத்தில் உள்ள நீதிமன்ற நடைமுறைகளில் வேண்டுமானால் கூட்டு குற்றவாளிகள், ஜாயிண்ட் அக்யூஸ்டு, எல்லாம் குற்றவாளியின் சார்பா ஒருத்தர் மட்டும் பேசுங்க, அவரு எல்லார் பாவத்தையும் சுமக்க வேண்டியதுதான். அப்படி இங்க இருக்கலாம். மறுமையில் அப்படி உண்டா? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அப்படி உண்டா? எல்லாம் குரூப்பா வாங்க, நம்ம கூட்டாளிலாம் வாங்க, நம்மளை வணங்கியவங்கலாம் வாங்கன்னு அவங்க சொல்லுவாங்களா? எப்போ தனித்தனியாக, இப்போ ஏன் பாடு எனக்கு, ஓம்பாடு உனக்கு, உன்னுடைய பாட்டை நீ பார்த்துக்கொள், என்னுடைய பாட்டை நான் பார்த்துக் கொள்கிறேன். இதுதான் மறுமையினுடைய நிலை. உறவுகள்லாம் தூக்கி எறியப்படுற நாள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, உற்ற நண்பன் தன்னுடைய உற்ற நண்பனை விசாரிக்க மாட்டான். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு நாள் அது? உலகத்தில் உற்ற நண்பராக இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் சொல்வார், ஏங்க அவருக்கு எனக்கு ரொம்ப திக்குங்க, ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு, நான் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் நான் இல்லைங்கிற அளவுக்கு டைலாக் அடிப்பார். அப்படி இந்த உலகத்தில் இருந்திருக்கலாம். மறுமையில் என்ன? பார்த்து விசாரிக்க மாட்டார். உற்ற நண்பரை பார்ப்பாரு, விசாரிக்க மாட்டார். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, உற்ற நண்பர் தன்னுடைய உற்ற நண்பனை விசாரிக்க மாட்டார். ஏன்? விசாரிச்சா அவர் நம்மளோட ஜாயிண்ட் அடிச்சு என் பாவத்தையும் கொஞ்சம் சுமந்துக்கப்பான்னு சொல்லிட்டா அதனாலேயே விசாரிக்க மாட்டார். நண்பர்களுக்கு மட்டுமல்ல, குடும்ப உறவினர்களுக்கு மத்தியிலேயே அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, ஒவ்வொரு மனிதனும் தன் சகோதரனை பார்த்து ஓடுவான். அண்ணன் தம்பி பார்த்து இந்த உலகத்தில் யாராவது ஓடுவானா? மறுமையில் ஓடுவான். வ உம்மிஹி வ அபீஹி, தன் தாயை பார்த்து, தன் தந்தையை பார்த்து, வ சாஹிபத்திஹி வ பனீஹி, தன் மனைவியையும் தன் மக்களையும் பார்த்து ஓடுவான். ஏன் ஓடுறான்? சகோதரனை பார்த்து, உடன் பிறந்த சகோதரனை பார்த்து, பெற்ற தாய் தந்தையை பார்த்து, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்த்து அவன் ஏன் ஓட வேண்டும்? அல்லாஹ் காரணம் சொல்றான். ஏன் ஓடுறான் தெரியுமா? லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னிஹி, அன்றைய தினத்தில் ஒவ்வொரு நபருக்கும் அவனை திசை திருப்பக்கூடிய ஒரு வேலை இருக்கிறது. அவன் கணக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சில நேரங்களில் சொல்லுவோம்ல, ஏம்பாடே பெரிய திண்டாட்டமா இருக்கு, நீ வேற அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவனுக்கு பெரிய வேலை இருக்கு. அப்படிப்பட்ட நெருக்கடியில தன் தாயை கண்டுகொள்ள மாட்டான், தந்தையை கண்டுகொள்ள மாட்டான், பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டுகொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்தில் அப்படி சொன்னா நம்புவோமா? இந்த உலகத்தில் அப்படி ஒரு நிலையை கற்பனை பண்ண முடியுதா? பெற்றோர்கள் அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய இரக்கம், பிள்ளைகள் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பாசம், நேசம், அதனுடைய வெளிப்பாடு என்ன? பிள்ளைகளுக்காக வேண்டி பெற்றோர்கள் உயிர் கொடுக்கவே தயங்குவதில்லை. எத்தனையோ சம்பவங்களில் பார்க்கும். விபத்து நேரங்களில், பேரிடர் காலங்களில் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக வேண்டி பெற்றோர்கள் பாடுபட்டாங்க, உயிரை கொடுத்தாங்க என்று பல சம்பவங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம கேட்டுட்டு இருக்கோம். எல்லா காலகட்டத்திலையும், எல்லா குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாற்றிலிருந்து இன்றைக்கு வரையிலையும், ஏன் உலகம் அழியும் வரையிலும் அப்படியான கதைகள், அப்படியான சம்பவங்கள் வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக வேண்டி பெற்றோர்கள் உசுரை கொடுத்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, பாடுபட்டாங்க. இந்த துனியாவில், இந்த பூமியில, மறுமையில பிள்ளைகளுக்காக அவங்க வந்து நிற்க மாட்டாங்க. பிள்ளை எவ்வளவு கதறினாலும்,
மகன் எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் பெற்றோர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நாள் லிக்குல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னிஹி, அன்றைய நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை திசை திருப்பக்கூடிய காரியம் இருக்கிறது. அவனுக்கு ஒரு வேலை இருக்கு, அவனுக்கு ஒரு காரியம், தன்னுடைய நிலை என்னன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உம்முடைய நெருங்கிய சொந்த பந்தங்களை எச்சரிக்கை செய்வீராக என்ற இந்த வசனம் அருளப்பட்ட போது எல்லாரையும் கூப்பிடுறாங்க. மலை மீது நின்று கொண்டு மலைக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு கூப்பிடுறாங்க எல்லாரையும். புகாரில் 2753, யாபனி அப்தி முனாஃப், தன்னுடைய குடும்பம், அப்து முனாஃப் கோத்திர மக்களே, லா அக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடம் உங்களுக்காக வேண்டி எதையும் என்னால் காப்பாற்ற இயலாது, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது. அப்துல் முத்தலிபின் மகன் அப்பாஸே, அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து உன்னையும் என்னால் காப்பாற்ற இயலாது. யா சஃபியத்த அம்மத்த ரசூலில்லா, அல்லாஹ்வின் தூதருடைய மாமி சஃபியாவே, உன்னையும் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்ற இயலாது. யா ஃபாத்திமத்து பின்த முஹம்மதின், முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, சலீனி மா ஷிஇத்தி மின் மாலி, இப்போது என்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தில் நீ எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள், தருகிறேன். லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து உன்னை என்னால் காப்பாற்ற இயலாது. ரசூலுல்லாஹ் பாருங்க எப்படி சொல்லிடுறாங்க, இந்த உலகத்தில் காசு பணம் வேணுமா கேட்டுக்க, இருக்கிறத தர்றேன். சொந்த மகள்கிட்ட தான் பெரிதும் நேசித்த மகளை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, காசு பணம் கேளுங்க, என்னுடைய செல்வத்திலிருந்து ஏதாவது கேளுங்க, இருந்தா தர்றேன். மறுமையில அல்லாஹுக்கு முன்னால உங்களுக்காக நான் போய் பேச முடியாது, காப்பாற்ற இயலாது. அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு நான் சக்தி பெற்றவன் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதுதான் மறுமையினுடைய நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரில் 6527, எல்லாருமே நிர்வாணமானவர்களாக எழுப்பப்படுவாங்க, செருப்பு இருக்காது, கத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவோம். இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எல்லாரும் நிர்வாணமானவர்களாக, ஆண்கள் பெண்கள் எல்லாம் மஹ்ஷரில் நிர்வாணமாக இருந்தால் ஆண்கள்லாம் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் பார்க்குற ஒரு சூழல் வந்துடாதா? வெட்க உணர்வின் மிகுதி அவங்க கேட்குறாங்க. சஹாபாக்களை பொறுத்தவரையிலையும் மறுமை குறித்து ஒரு செய்தியை சொன்னால் கூட அவங்களுக்குள்ள சிந்தனை, அவர்களுக்குள்ள கவலை என்னவா இருக்கும்? மார்க்க விவகாரங்களில் கவலை இருக்கும். மறுமை குறித்து சொன்னா, நமக்கு மறுமையை பற்றி சொன்னோம்னா வரும்போது பார்ப்போம், நம்ம அவங்களுக்குள்ள கவலை என்ன? நிர்வாணமானவர்களாக எழுப்பப்படுவார்கள். ஒரு செய்தி தான். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜால் குறித்து சொல்லுவாங்கல்ல, தஜ்ஜால் வந்தால் ஒரு நாள் ஒரு வருஷம் மாதிரி இருக்கும், அடுத்து ஒரு மாதத்தை போல, ஒரு வாரத்தை போல, அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு நாளை போலங்குவாங்க. உடனே சஹாபாக்கள் என்ன கேட்பாங்க? தொழுகையை பற்றி கேட்பாங்க. என்ன ஒரு நாள் ஒரு வருஷம்னா அப்போ அந்த ஒரு வருஷத்தை போல் இருக்கக்கூடிய ஒரு நாளில் ஒரு நாளுக்கான தொழுகை போதுமா, ஒரு வருஷத்திற்குரிய தொழுகை தொழ வேண்டுமா? அவங்க கவலை. மார்க்கத்தின் மீது அவர்களுடைய சிந்தனை குவிந்திருந்த காரணத்தினால தஜ்ஜாலின் வருகை பற்றி சொன்ன போதும் கூட அவர்கள் எதை பற்றி கேள்வி எழுப்பினார்கள்? தஜ்ஜால் வந்த ஒரு நாள் ஒரு வருஷமான இருக்குமா, அப்போ நாங்கள் ஒரு வருடத்திற்குரிய தொழுகை தொழ வேண்டுமா? அப்படி கேட்டாங்க. நாட்களை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நமக்கு இப்போ தஜ்ஜாலை பற்றி சொன்னா வரும்போது பார்ப்போங்க, இது நம்ம. அதே மாதிரி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த நிர்வாணம் குறித்து சொல்லப்பட்ட உடனே ஆயிஷா அவங்க வெட்க உணர்வின் மிகுதியாக கேட்குறாங்க, அப்படின்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி வருமே, ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் பார்க்குற மாதிரி வருமான்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அம்ரு அஷத்து மின் ஐயுஹிம்மஹும் தாக்கி, ஆயிஷா விஷயம் அவர்கள் கற்பனை செய்வதை காட்டிலும் கடுமையானது. அதை பற்றிலாம் அவன் திங்க் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் விஷயம். மறுமை நிகழ்வுனா சாதாரணமானதா? அவன் நிர்வாணத்தை பற்றியே அவன் உணர்வின்றி இருப்பான். விஷயம் அந்த அளவிற்கு மோசமானது, அவர்கள் கற்பனை செய்வதை காட்டிலும் கடுமையானது. அப்படிலாம் நீங்க நிர்வாணத்தை பார்க்குற டாபிக்கே அங்கே இல்லை. நிர்வாணமானவனா தான் இருப்பான், தன்னை பற்றிய உணர்வில்லாமல் இருப்பான். அப்படி ஒரு நிலைமை மோசம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை நம்ம பார்க்குறோம். மறுமையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கிறதுனால தான் அவங்க மறுமை நாளில் காப்பாற்ற முடியாது. ஒலா தஸிரு வாசிரத்தும் விஸ்ர உக்ரா, நினைச்சு பார்க்க முடியாது. தன்னை பற்றி தன்னுடைய நிர்வாணத்தை பற்றி நினைச்சு பார்க்க முடியலன்னா அடுத்தவன் பாவ சுமை எப்படி சுமக்க முடியும்? பெற்றோரை பார்த்து விரண்டோடுகிறான், பிள்ளையை பார்த்து விரண்டோடுகிறான் என்றால் பாவ சுமை எப்படி சுமக்க முடியும்? அவங்களுடைய பெற்ற தாயின் பாவத்தை கூட அவன் சுமக்க முன் வருவது இல்லை. அதுதான் இந்த வசனத்தினுடைய பகுதிகளில் சொல்லப்படுது. இது முதல் வசனம் வரையிலை. ஒருவர் பிறரது சுமையை சுமக்க மாட்டார். ஒயின் ததுஉ முஸ்கலத்துன் இலா ஹிம்லிஹா லா யுஹ்மல் மின்ஹு ஷைஉன் வலவ் கான தா குர்பா,
கனமான சுமையை சுமப்பவன் அதை சுமக்க யாரேனும் அழைத்தார், அழைக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அதிலிருந்து சிறிதும் சுமப்பதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு அண்ணன் தம்பியை பார்த்து கூப்பிடுறான், தம்பி அண்ணனை பார்த்து, பெற்றோர்கள் பிள்ளையை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து என் பாவத்தை கொஞ்சம் வாங்கிக்க என்று சொன்னால் யாரும் அந்த பாவச்சுமையை ஏற்பதற்கு முன்வர மாட்டார்கள். இதுதான் இந்த வசனத்தின் முதல் பகுதிக்குரிய விளக்கம். இந்த வசனத்தின் அடுத்த பகுதிக்குரிய விளக்கத்திலிருந்து தொடர்ச்சியா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.